children, welcome back to our channel Rimika's Diary. நம்ம வந்து CBSE Maths Grade 8 NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல சாப்டர் 1 இருந்து சாப்டர் 4 வரைக்கும் எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பா போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஈஸியா இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனல்ல ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். CBSE Class 8 Maths அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கொஸ்டின் நம்பர் 6 பாருங்க. ஃபார் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் ஹோல் நம்பர் பை விச் இட் ஷுட் பி டிவைடட் so as to get a perfect square. Also find the square root of the square number so obtain கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் ப்ரீவியஸில் மல்டிப்ளிகேஷன் பார்த்தோன்னே அதே மாதிரி இங்கே டிவிஷன் ஸ்மாலஸ்ட் ஹோல் நம்பர் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அந்த ஸ்மாலஸ்ட் ஹோல் நம்பர் வந்து கொடுத்துருக்கிற நம்பரை பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பராக மாற்றுற மாதிரி இருக்கணும். மாற்றினதுக்கப்புறமா அதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட்டு சப்டிவிஷன் பாருங்கள். மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் ரெண்டுக்குமே நான் வந்து என்ன சொல்லியிருக்கிறேன், ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ 252 இருக்குது, 2 எடுக்கிறேன் ஈவன் நம்பர் இருக்கிறதுனால. ஸோ 1 2 2s are 4 6 2s are 12. அகைன் ஈவன் நம்பர் தான் இருக்குது. ஸோ 6 2s are 12 3 2s are 6. அகைன் இங்கே வந்து ஆட் நம்பர் வந்துடுச்சு. ஸோ 3 டேபிள்ஸில் நம்ம டிவிசிபிலிட்டி டெஸ்ட் பார்க்கலாம். 6 + 3 9. ஸோ அப்போ 3 டேபிள்ஸில் வரும். 2 3s are 6 1 3 is 3. அகைன் 3 டேபிள்ஸில் எடுத்தோன்னா 7 டைம்ஸ் வரும். 7 டேபிள்ஸில் எடுத்தோன்னா 1 வரும். ஸோ இங்கே வந்து பேர் பாருங்கள், 2க்கு இருக்குது 3க்கு இருக்குது, 7க்கு தான் பேர் இல்லை. அப்போது 7 தான் நமக்கு ஸ்மாலஸ்ட் நம்பர், இல்லைன்னா லீஸ்ட் நம்பர் எப்படி நான் சொல்லிக்கலாம். ஸோ ஸ்மாலஸ்ட் நம்பர் டு பி டிவைடட் இஸ் என்னது 7. 7க்கு தான் நமக்கு பேர் இல்லை. அப்போ நம்ம ரெண்டு சைடுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டு சைடுமே 7ஆல் டிவைட் பண்ணணும். அப்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 252 இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து டிவைடட் பை என்ன பண்ணணும், 7 பண்ணணும். அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடும் ஃபேக்டர்ஸை வந்து 7ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ ஃபேக்டர்ஸ் என்ன இருக்குது, 2 × 2 × 2 × 2 × 3 × 3 × 7 இருக்குது. டிவைடட் பை 7 போட்டோம் அப்படின்னா இந்த 7 கேன்சல் பண்ணிக்கலாமா? கரெக்டாக கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணோன்னா இந்த 2 2க்கு ஒரு 2 போட்டுருவீங்க, இந்த 2 3க்கு ஒரு 3 போட்டுருவீங்க ஸ்கொயர் ரூட்லேருந்து ரிமூவ் பண்ணுறப்போ. கரெக்டாக இந்த சைடு வந்து 252 வந்து 7ஆல் டிவைட் பண்ணி பாருங்க. 7 3s are 21 6 7s are 42. இப்போ என்ன வருது, 36 வருது. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36 is equal to 6. 2 3s are 6. ஸோ இதுதான் ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அந்த சம்? ஓகே. நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். 2925 இருக்குது. ஸோ இதுக்கு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ 2925 இது 2 டேபிள்ஸில் வராது, 3 டேபிள்ஸ்க்கு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். 9 + 2 11 11 + 2 13 13 + 5 18 வருது. அப்போ 3 டேபிள்ஸ் நம்ம சூஸ் பண்ணிக்கலாமா? ஸோ 3 டேபிள்ஸ் 3ஆல் நீங்கள் டிவைட் பண்ணி பார்த்துருங்க. 9 3s are 27. ஸோ 2 2 இருக்குது. 7 3s are 21. 5 3s are 15. 975 டைம்ஸ் வரும். அகைன் இது வந்து 3 டேபிள்ஸில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 9 + 5 14 14 + 7 21. ஸோ 3 டேபிள்ஸில் வரும். ஸோ 3 3s are 9 2 3s are 6 5 3s are 15. அகைன் பாருங்கள் 7 10 வருது. ஸோ இது கண்டிப்பாக 3 டேபிள்ஸில் வராது, 5 டேபிள்ஸில் நம்ம கண்டிப்பாக வரும். ஏன்னா 5 இருக்கு இல்லையா, ஒன்ஸ் பிளேஸில் 0 இல்லைன்னா 5 இருந்துச்சுன்னா கண்டிப்பாக 5 டேபிள்ஸில் போகும். நீங்கள் 5ஆல் டிவைட் பண்ணுங்கள். 5ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 6 5s are 30 5 5s are 25. ஸோ 65 டைம்ஸ் வருது. அகைன் 5 டேபிள்ஸில் எடுத்திங்கன்னா 13 டைம்ஸ் வரும். இப்போ இது வந்து 13 எடுத்தோன்னா 1. ஓகேவா? ஸோ 13 ஒரு ப்ரைம் நம்பர் தானே. ஸோ 13 எடுத்தோன்னா 1. இப்போ இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா 13க்கு தான் பேர் இல்லை. அப்போது ஸ்மாலஸ்ட் நம்பர் டு பி டிவைடட் is 13.
ஓகேவா? அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரைட் ஹேண்ட் சைட் டிவைடட் பை 13 பண்ணணும். ஸோ 2925 டிவைடட் பை 13 is equal to இதோட ஃபேக்டர்ஸ் என்ன இருக்குது? 3 2 டைம்ஸ் இருக்குது, 5 2 டைம்ஸ் இருக்குது, 13க்கு தான் பேர் இல்லை. ஸோ 13ஆல் நான் என்ன பண்ணிடுறேன்? டிவைட் பண்ணிடுறேன். ஸோ 13 எனக்கு இங்கே கட் ஆயிரும். ஸோ 2 3க்கு ஒரு 3 எடுத்துப்பீங்க, 2 5க்கு ஒரு 5 எடுத்துப்பீங்க. இங்கே இதை டிவைட் பண்ணி பாருங்கள். 2925 13ஆல் டிவைட் பண்ணுங்கள். 13 2s என்ன வரும்? 26 வரும். ஸோ 2 டைம்ஸ் 26 போட்டுக்கோங்க, 32 வருது. 13 3s என்ன வருதுன்னு பாருங்கள், 39 வரும். அப்போ 13 2s தான் நம்ம போடணும். அகைன் 26 போட்டுருங்க. போட்டிங்கன்னா 6 வருது. இந்த 5 கீழே கொண்டு வந்தீங்கன்னா 65 வரும். 13 5s போட்டு பாருங்க. 5 3s 15, 1 கேரி, 1 5 is 5, 5 plus 1 6. ஸோ 65 எத்தனை டைம்ஸ் வந்திருக்கு? 5 டைம்ஸ் வந்திருக்கு. கரெக்டா? அப்போ 225. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 225. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 225 is equal to 15. 5 3s 15 தானே? ஸோ இதுதான் ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அந்த சம்? ஓகே. நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். 396 இருக்குது. ஸோ இதுக்கு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. 2 டேபிள்ஸே எடுக்கிறேன். 1 2 is 2, 9 2s 18, 8 2s 16. அகைன் 2 டேபிள்ஸ் எடுக்கிறேன். 9 2s 18, 9 2s 18. இப்போ 3 டேபிள்ஸ் எடுத்துக்கலாம். 9 + 9 18 தானே? ஸோ 3 டேபிள்ஸ் எடுத்தோன்னா 33 வரும். அகைன் 3 டேபிள்ஸ் எடுத்தோன்னா 11 டைம்ஸ் வரும். இப்போ 11 எடுத்தேன்னா 1. இப்போ 11க்கு தான் நமக்கு பேர் இல்லை. இப்போ இங்கே வந்து ஸ்மாலஸ்ட் நம்பர் டு பி டிவைடட் இந்த நம்பர் 11. ஓகேவா? இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 396. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 396 டிவைடட் பை 11 பண்ணணும். அதோட ஃபேக்டர்ஸ் என்னென்ன இருக்குது? 2 2 டைம்ஸ் இருக்குது, 3 2 டைம்ஸ் இருக்குது, 11 1 டைம் இருக்குது. ஸோ இதை வந்து நான் வந்து எதால் டிவைட் பண்ண போகிறேன்? 11ஆல் டிவைட் பண்ண போகிறேன். ஸோ 11 11 கேன்சல் ஆயிரும். ஸோ 2 2க்கு ஒரு 2, 2 3க்கு ஒரு 3. இங்கே வந்து நீங்கள் 396 11ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். 3 11s 33. என்ன வரும்? 6 வரும். ஸோ 6 11s 66. ஓகேவா? ஸோ அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36 வரும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36 is equal to 2 3s 6. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அந்த சம்? நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சப்டிவிஷன் பார்க்கலாம். 2 6 4 5 இருக்குது. இது 2 டேபிள்ஸில் கண்டிப்பாக வராது. 3 டேபிள்ஸில் நீங்கள் டிவிசிபிலிட்டி டெஸ்ட் அப்ளை பண்ணி பாருங்கள். 5 + 6 11, 11 + 4 15, 15 + 2 17. இது வராது. ஸோ 5 டேபிள்ஸ் எடுத்துக்கலாம், கண்டிப்பாக வரும். ஏன்னா ஒன்ஸ் டிஜிட்டில் 5 இருக்குது. ஸோ 2 6 4 5 நீங்கள் 5ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். 5 5s 25, 2 5s 10, 9 5s 45. ஸோ 5 டேபிள்ஸில் போட்டிங்கன்னா 529 வருது. அகைன் இது வந்து பார்த்தீங்கன்னா 3 டேபிள்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா 2ல் வராது. 3ல் பார்த்தீங்கன்னா 11, 11 + 5 16. ஸோ 3லேயும் வராது. கரெக்டாக 529 வந்து 3லேயும் வராது, 5லேயும் வராது. 7ல் ட்ரை பண்ணி பார்க்கலாம். 529. ஸோ 7 7s 49, 50 51 52. ஸோ 7லேயும் வராது. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் 529 வந்து எந்த டேபிளில் வரும்? 23ல் வரும். ஓகேவா? ஆல்ரெடி நம்ம இது மாதிரி செஞ்சு பார்த்துருக்கோம் ஒரு சம்முக்கு. ஸோ 23 டேபிள்ஸில் 23 டைம்ஸ் வரும். கரெக்டாக? அகைன் 23 எடுத்தோன்னா 1 வந்துடும். ஸோ இதுக்கு எதில் பேர் இல்லை? 5க்கு பேர் இல்லை. அப்போ 5 தான் நமக்கு ஸ்மாலஸ்ட் நம்பர். ஸோ ஸ்மாலஸ்ட் நம்பர் to be divided is 5. அப்போ square root of 2645 divided by 5 is equal to square root of 23 into 23 5 divided by 5. ஸோ இந்த 5 5 கேன்சல் ஆயிரும். இந்த 2 23க்கு ஒரு 23 போட்டுருவீங்க. இதை வந்து டிவைட் பண்ணி பாருங்கள்.
2 6 4 5 5 ஆல டிவைட் பண்ணி பாருங்க 5 5s are 25 2 5s are 10 9 5s are 45 இப்போ square root of 529 is equal to 23 understand ஆகுதா அந்த sum okay next fifth subdivision பார்க்கலாம் 2800 இருக்கு ஸோ அதுக்கு 2 டேபிள்ஸ்லேயே எடுத்துடலாம் 1 2 is 2 4 2s are 8 0 0 again 2 எடுத்தோன்னா 700 again 2 எடுத்தோன்னா 3 2s are 6 5 2s are 10 350 வருது again 2 எடுத்தோன்னா 1 2 is 2 7 2s are 14 5 2s are 10 இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 2ல வராது கண்டிப்பாக 3ல வருமா 7 + 1 8 8 + 5 வராது ஸோ 5 டேபிள்ஸில் கண்டிப்பாக வரும் ஸோ 175 5 டேபிள்ஸில் போட்டு பாருங்கள் 3 5s are 15 5 5s are 25 ஸோ 35 டைம்ஸ் வருது ஸோ 5 டேபிள்ஸில் 35 டைம்ஸ் வருது அகைன் 5 எடுத்தோன்னா 7 வருது 7 எடுத்தோன்னா 1 ஸோ இங்கே வந்து 2க்கு பேர் இருக்குது 5க்கும் பேர் இருக்குது 7க்கு தான் நமக்கு பேர் இல்லை அப்போ ஸ்மாலஸ்ட் நம்பர் டு பி டிவைடட் வந்து என்னது 7 smallest number to be divided is 7 அப்போ square root of 2800 divided by 7 is equal to factors என்னது 2 4 times இருக்கு 5 2 times இருக்கு 7 1 times இருக்கு ஸோ divided by 7 போட்டோன்னா 7 7 cancel ஆயிரும் ஸோ இந்த 2 2க்கு ஒரு 2 இந்த 2 2க்கு ஒரு 2 இந்த 2 5க்கு ஒரு 5 இங்கே வந்து நீங்கள் 2800 7ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள் 4 7s are 28 ஸோ இந்த 2 zeros அப்படியே நம்ம மேலே போட்டுருவோம் ஸோ square root of 400 ஸோ square root of 400 is equal to 2 2s are 4 5 4s are 20 ஸோ இதுதான் ஆன்சர் understand ஆகுதா அந்த sum So sixth sum 1620. So it goes in two tables. 2 8s are 16, 2 1s are 2, 0. Two tables. 2 4s are 8, 0, 2 5s are 10. Now in three tables. 3 1s are 3, 3 3s are 9, 3 5s are 15. It goes in three tables again. 3 4s are 12, 3 5s are 15. 3 1s are 3, 3 5s are 15. 3 5s are 15, and then 5. So smallest number to be divided is 5 because 5 is the one that doesn't have a pair. So square root of 1620 is equal to 2 into 2 into 3 into 3 into 3 into 3 into 5 divided by 5. So we'll cancel the 5. 1620 divided by 5. 5 3s are 15. 5 2s are 10. 5 4s are 20. So square root of 324 is equal to 2 into 3 into 3 is equal to 2 3s are 6, 6 3s are 18. So square root of 324 is equal to 18 is the answer.
ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.